விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 2.5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. அதாவது இந்த தோட்டம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குனாங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் கடத்தூருங்கிற ஏரியாவில் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்பு பஸ் ரூட்டுங்க. பஸ் ரூட்டு மெயின் ரோடு மாதிரி இதுவும் நான் பார்க்க வந்த காடு இந்த சோளம் போட்டிருக்குல்ல, மாட்டு சோளம், இந்த தோட்டத்தை நான் பார்க்க வந்துருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபேர மூலையும் அக்னி மூலையும் ரோடு பேஸில் வந்துடுதுங்க. இதுதான் குபேர மூலைங்க. நம்ம பார்க்க வந்த காட்டை ஒட்டி பக்கத்து காட்டுக்கு தடம். இந்த கம்பி வேலைக்கு அந்த பக்கம் இருக்கிற, அதாவது இந்த சோளம் இதுதான் வந்து நான் பார்க்க வந்தது. இதில் பஸ் ரோடு மெயின் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 130 அடி தார் ரோடு பேஸ் வருங்க. இப்போ இது வரைக்கும் தாங்க ரோடு பேஸு. இது வந்து கிழக்கு சைடு உள்ள பொலி. இந்த வாழை வந்து வேறங்க. வாழை வந்து பக்கத்து காடு. நம்மளுக்கு இந்த சோளத்தோடு இந்த வரப்பு வந்து ஒரே நேர். இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 அடி அகலத்தில் ஒரே நேராக போய் கிணத்து மேட்டுக்கு, கிணறு இருக்கிற திசையில் வந்து ஈசானி இழுத்த மாதிரி, அதாவது ஜலமூலம் இழுத்த மாதிரி வந்து இந்த காடு வந்துடுதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல் டைப் மாதிரி வருதுங்க இந்த காடு. உங்களுக்கு மீதி விளக்கத்தை வந்து நான் அந்த பக்கம் போய் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குபேர மூலையிலேருந்து அப்படியே வந்து நேராக வருதுங்க. நேர் வராது, கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு பெண்டாகி அந்த கம்பி வேலி வந்து அப்படியே ஒரு நேர் போகுது. ஒரு பெண்டாகிட்டே வருது, ஒரே நேராகலாம் வரல. வந்துட்டு அப்படி நேராக போய் அக்னி மூலை வரைக்கும் போகுதுங்க. அக்னி மூலை இதுதான். அது வந்து உங்களுக்கு நான் முதல்ல வந்து ரோடு பேஸில் வந்து குபேர மூலையும் அக்னி மூலைன்னு சொல்லியிருப்பேன். அது தப்பு. இது பக்கத்து காடுங்க. இதிலிருந்து வந்து அப்படியே ஒரு ஈசானி இழுத்த மாதிரி போய்க்குது. இதுதான் அக்னி மூலைக்கு நாம் நிற்கிறது. குபேர மூலை ரோடு பேஸில் இருந்துச்சு. இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வாயு மூலை கட்டான மாதிரி வருதுங்க. ஒரு எல் டைப் மாதிரி வருது. வாயு மூலை கட்டாகாமல் வந்தால் செவ்வக டைப்பு. வாயு மூலை கட்டானதுனால எல் டைப் மாதிரி வருது. இப்போ நம்ம அக்னி மூலை நின்று பார்த்துட்ருக்குறோம். இதுதான் வந்து அக்னி மூலை. இது பக்கத்து காடு. நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இது பக்கத்து காடு உழவு ஓட்டி விட்டுருக்குறாங்க. மண் இதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி மண் தான், அதாவது களிமண் கலந்த செம்மண், மகிழி மண் மாதிரி. இங்கே தென்னை மரமெல்லாம் காய்ப்பு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 40 மரமாட்டம் வருதுங்க. ஒரு 30 to 40 மரமாட்டம் காய்ப்பு மரம். கிணறு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா கிணறு போர் ரெண்டுமே இருக்குது. சர்வீஸு எல்லாமே வந்து கூட்டாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஒரு 4 கூட்டுக்கு, மொத்தமாக 4 கூட்டு. நம்ம பார்க்க வந்த காடு வந்து மொத்தமாக 2.5 ஏக்கரா. இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜலமூல் இழுத்த மாதிரி போய்க்குதுங்க. அது அந்த கரண்டு மரம் தெரியுதில்ல, அதான் வந்து இந்த எல்பிபி வாய்க்காலுங்க பக்கத்தில். அந்த எல்பிபி வாய்க்காக்கார தான் அந்த கரண்டு மரம் நிற்கிறது. அது நேரம் ஒரு தடம் மாதிரி போகுது. அந்த தடத்து வழியாக வந்துக்கலாம். இப்போ கிணத்தையும் காட்டிடுறேன். பஸ் ரூட்டுங்க. வந்து ரோடு பேஸுங்கிறது பஸ் ரூட்டு நல்ல ஒரு ரீவேல்யூஷனான ஏரியா தாங்க. இந்த தோட்டம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறேன் நான். இந்த கடத்தூருக்கு பக்கத்துலைங்க, சத்திக்கு பக்கத்தில் கடத்தூர், அதுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது. தண்ணி போயிட்டு.
கிணத்து பார்க்குறீங்க, தண்ணி மேலேயே இருக்குது. உங்களுக்கு கம்ப்ரஸரு தனித்தனியாக எல்லாம் கம்ப்ரஸரு போரு எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் கம்ப்ரஸரு போர் பெரிய கம்ப்ரஸராக வச்சு எல்லாம் வச்சு ஓட்டிக்கிறாங்க பாப்பா. இதான் பார்த்தீங்கன்னா இல்லை மோட்டர் ரூம்பு பாருங்கள். தண்ணி கிணறு பாருங்கிறது பக்கமாக தெரியுது. தண்ணியெல்லாம் மேலே ஏரியாலாம் தண்ணி ஏரியா தாங்க. மண் நல்ல மண் தான். காடு மட்டும் கொஞ்சம் எல் டைப்பு. இது வந்து கிணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு தடம், எல்லாத்துக்கும் பொது தடம். இந்த 2 தென்னை மரத்துக்கு இடையில் உள்ள தடம். நாம் கம்பி வேலி போடுறதுன்னா எல் டைப் மாதிரி அப்படியே கம்பி வேலி போட்டுக்கலாம். கிணத்தை மட்டும் விட்டுட்டு போடணும். கிணத்துட்டு ஒரு 5 சென்ட் வந்து பொது எல்லாத்துக்கும். இப்படித்தான் காடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டினுடைய 1 ஏக்கரா விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. அதுலேருந்து குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 2.5 ஏக்கரா. இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்க்கால் தளத்தில் ஒரு தடம் சொன்னாங்கல்ல, அது இந்த தடம் தாங்க. இந்த தடம் தாங்க. இது வாய்க்காக்கார தடம். இதெல்லாம் புறம்போக்கு தடம். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க உண்டு. இதுங்கிறது தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி தான். அந்த பைக் போகுது பாருங்கள், அதான் தார் ரோடு. மெயின் ரோடு பஸ் ரூட்டு. இதுதான் வாய்க்கால். எல்பிபி கன்னி வாய்க்கால். தெரியுதா தண்ணி? வாய்க்காலே தெரிய மாட்டேங்குது. இதான் கன்னி வாய்க்காலுங்க. பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் வாழை. பக்கத்து கடலில் வாழை சிறப்பாக போட்டுருக்குறாங்க. இல்லை செவ்வாழை. மண்ணெல்லாம் நல்லா அருமையான மண்ணுங்க. இந்த மண்ணுக்கு பாருங்கள் வெள்ளாமை எப்படி வருதுன்னு, வாழை எப்படி வருதுன்னு பாருங்கள். இதாங்க வாய்க்கால் பாருங்கள். இந்த காட்டுக்கு எல்பிபி தண்ணி பாய்க்கலாம். இந்த காட்டுக்கு எல்பிபி தண்ணி பாயுமா? சரி. இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்பிபி தண்ணி பாயிற வசதியும் இருக்குதுங்க. இதில் எப்பவுமே தண்ணி வந்துட்டுருக்குங்க. ஓஹோ. எப்பவுமே வருது தண்ணி. வாய்க்கால் பெரிய வாய்க்கால் கட்டினா மட்டும்தான் நிற்க தண்ணி. ஓஹோ. அந்த 3 மாதத்துக்காக பார்த்தா இருந்தால் நாங்கள் அப்புறம் குழி ஓட்டுறது அதை அந்த டைம் நம்ம வச்சு அன்னைக்கு வறட்சியப்போ நம்ம வறட்சி ஓட்டினோம். அது எப்போ? அது 2004. அப்போ எல்லா பக்கம் வந்த வறட்சியில் இப்போல்லாம் தண்ணி நல்லா செல்வாக்கு இருக்குது. நாங்கள் பாயிருக்காது அளவாக காடு, அளவு பாயிருக்கு, அளவாக காடு இருக்குது. அது எடுத்து விட்டாக்கா அது அது பாட்டுக்கு இப்படியெல்லாம் தண்ணி போனால் அப்புறம் அது பாட்டுக்கு ஊடுது, அது பாட்டுக்கு எடுத்து. இப்போல்லாம் தண்ணி பிரச்சனை இல்லை. அப்படி இந்த வாய்க்கால் பண்ணி கட்டாங்கன்னா இதாகுது. தண்ணி மூஞ்சி போகுது. நைட்டாக நாங்கள் எடுத்து வர ஒன்றுமில்லை பகுதியில் எடுத்து. அதான் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால. ஓகேங்க. இதாங்க தண்ணியோட நிலவரம். தண்ணி பிரச்சனையெல்லாம் இல்லை. இது வந்தாங்க பஸ் ரோட்டு, மெயின் ரோடு. முதல்ல உங்களுக்கு வீடியோ ஆரம்பத்தில் காட்டினேன் அந்த ரோடு. இந்த நிலம் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.